In a first for Tamil Nadu, SRM Prime Hospital has successfully used a bovine pericardial patch to close a neovaginal fistula, an abnormal connection between the rectum and neovagina that was causing the passage of flatus and fecal matter through the neovagina of a 22-year-old transgender youth who had recently undergone male to female gender affirming surgery elsewhere. The minimally invasive, endoscopic day care procedure helped avert the need for major open abdominal surgery for the patient from a poor economic background. This procedure was performed by Dr. Arul Prakash S., clinical lead and senior consultant, and Dr. Tarun J. George, senior consultant, medical gastroenterology and hepatology, under the guidance of Dr. C. Paul Dilip Kumar, Director Medical Services, SRM Prime Hospital. நம்ம அந்த ஸ்கேன்ல காமிச்சிருக்கலையா ஒரு சின்னதா ஒரு கனெக்ஷன் வந்து கம்யூனிகேஷன் ஸோ பண்ணலாம் which there is a high chance that it may work may not work or a surgeryனா நம்ம திருப்பியும் உள்ள போய் அதை நம்ம டைப் பண்றது ஒரு கனெக்ஷனை டிட்டாச் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் or use this same technique with some novel thing which should bridge நம்ம அதை திருப்பி ஒட்ட வைக்கிறதுக்கு அடிஷனல் ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணணும் பிளான் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன அதுக்கப்புறம் கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணால் அது ஃபுல்லாக ஆறி நமக்கு அந்த கம்யூனிகேஷன் சீல் ஆகிடும்ன்ற எண்ணத்தில் வி பிளான் திஸ். ஸோ இது ஒரே பர்சனுக்கு 2 டியூபிங் உள்ள போடுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வேணும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இருக்கிறதுனால அது ஈஸியாக போயிடுச்சு. ஐ வாஸ் டன் சிக்மார் கோலோ வெஜினோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லி பண்ணுறது செஞ்சேன் பாஸ்ட் 6 months முன்னாடி. ஸோ இட் வாஸ் சம்திங் அட்வான்ஸ் சர்ஜரி. ஸோ ஐ மீன் என்னோட வயதை ஓப்பன் பண்ணி இப்போ சிக்மார் கோலான்னு சொல்லக்கூடிய குடல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்து கன்செஷன் பண்ணி அது பண்ணக்கூடிய சர்ஜரி. ஃபியூ மந்த்ஸில் ஐ ஹேட் அ சர்ஜரிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ நான் அகெயின் ஐ மீட் டாக்டர். நான் டாக்டர் பார்க்கும்போது அந்த கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் வந்துட்டு எனக்கு லைக் ஓபிஎஸ்சி கிளிப்பிங் மட்டும் போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு கிளிப்பிங் வந்து ரிமூவ் ஆகிடும், இட் வில் அப்சர்வ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இட் ஃபெயில்ஸ் ஆக்சுவலி. அகெயின் எனக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஏற்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னோட மென்டார் மயூரா மேம் வந்து நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ அவங்க மூலியமாக அவங்க டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி தருண் ஜார்ஜ் சார் வந்து எனக்கு எக்ஸாமைன் பண்ணாரு. பண்ணி தே ஹேவ் டேக்கன் சிடி ஸ்கேன்ஸ் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் வந்து எடுத்து பார்க்கும்போது தே ஐடென்டிஃபைட் ஃபிஸ்டுலஸ் கம்யூனிகேஷன்ஸ் நேம். அப்படி இருக்கும்போது ஸோ டாக்டர்ஸ் வந்துட்டு கன்சல்ட் பண்ணி அவங்க வந்துட்டு நம்ம ஓடிசி கிளிப்பிங் மட்டும் போடாமல் வி ஹாவ் டு டூ எக்ஸ்ட்ரா மெத்தட்னு சொல்லிட்டு ஏபிசி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அந்த பெரிகார்டியல் பேட்ச் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இட் கேன் நாட் பி ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பண்ணாங்க. ஸோ அந்த பெரிகார்டியல் பேட்ச் வந்துட்டு தி ஃபர்ஸ்ட் டைம் யூசிங் இன் திஸ் SRM இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடு. ஸோ பர்டிகுலராக எனக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் தி ப்ரொசீஜர் வாஸ் டன் அன்இவன்ஃபுல்லி. ஸோ ஐ ஹோப் இட் வில் பி யூஸ் அ பெட்டர் ரிசல்ட். வந்து ரொம்ப பெண்ணா மாறணும் தான் அவங்களோட அதிகபட்ச விஷயமாவே இருக்கு. அப்போ எந்த சர்ஜரியை வந்து அவங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பழைய காலத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறுவை சிகிச்சை முறையே வந்து திருநங்கையே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போச்சு சரியா பண்ணாமல் ஜஸ்ட் யூரின் ஹோல் மட்டும் அமைச்சு வச்சிருப்பாங்க. தென் வந்து செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி அட்வான்ஸாக வந்துச்சு. ஸோ பெண்களை போல ஒரு பேர் வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் கிளிட்டோரஸ் மைனோரா அது மாதிரி என்னெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்த போதும் வந்து எப்படி வந்து ஒரு ஆண் மகன் கூட வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும்னு செக் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது தான் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இன்வால்வ் ஆச்சு. அதில் வந்து பீனல் இன்வாஷன் அண்ட் அதுக்கப்புறமா அட்வான்ஸாக இப்போ வந்து சிக்மாய்ட் கோலான் வெஜினோபிளாஸ்டிக். ஸோ வயர்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஜான் சைஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 820 சென்டிமீட்டர் கிட்ட நம்மளுக்கு அந்த கோலான் எடுத்து கீழே வெஜினா செட் பண்ணிடுவாங்க. அட்வான்ஸாக என்னென்னா லூப்ரிகேட் ஆகும். அண்ட் அதே போல் பெண்களுக்கு எப்படி வந்து உறுப்பு இருக்குமோ அதே மாதிரியே வந்து இந்த சர்ஜரியில் வந்து பண்ணிட்டாங்க. இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தா ரொம்ப ரேர். எனி சர்ஜரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி தவறுதலாக வந்து ஒரு விஷயம்னா ஒரு சின்ன ஒரு ஹோல் அந்த ஆசன வாய்க்கும் அண்ட் இதே போல் வந்து வெஜினாவுக்கும் ஒரு சின்ன ஹோல் அது வந்து ரொம்ப ரேர்னா சொல்ல முடியும். இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்ததால நாங்கள் வந்து ஈஸியாக கையாண்டோம். அந்த டெக்னிக்ஸ் எப்படி வந்து க்ளோஸ் பண்ண முடியும்னா இது குடல் போன்ற ஒரு விஷயம் ரொம்ப சாஃப்டான விஷயம் இல்லையா. அப்போ வந்து SRM இந்த பிரைம் டாக்டர்ஸ் இவங்க 2 பேரும் தருண்ராஜும் அண்ட் மீட் பண்ணும்போது தான் அவங்க இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ பேசிக்காக நம்ம அதை எப்படி விட்டு போகாமல் ரொம்ப லைஃப் டைம் எப்படி கொண்டு போக முடியும்னு செக் பண்ணலாம். ஏன்னா ஒரு வெஜினான்றது வந்து ஒரு ஃபீல் இல்லையா, பொதுவாகவே ஒரு பெண்களுக்கு எப்படி இருக்கோ அதே ஃபீல் தான் எங்களுக்கும் வேணுன்றதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் சர்ஜரிஸ் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். இந்தியாவில் வெரி ஃபியூ டாக்டர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டயர் பண்ணி வச்சு நிறைய டிரான்ஸ்ஃபர் இந்த சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுறேன். they're almost fine and one of that surgery complication வந்ததால என்னால் ட்ராவல் பண்ண முடியாத ரீசனுக்காக
அண்ட் இந்த சென்னையில் இதை பண்ணி முடிக்கலாம்னு வந்தோம். பட் they did very well because பேனிக் ஆகிடும் இந்த விஷயங்கள்லாம். நிறைய அனசெப்டியா நிறைய டேஸ் வந்து படுத்து தூங்கி எடுத்து மீன்ஸ் ரெஸ்ட்ல இருந்து வந்துட்டு மறுபடியும் சர்ஜரியா திங்க் பண்ணும்போது தேசே இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் காலைல இருந்து சாயங்காலம் போயிடலாம் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த டெக்னிக்ஸ் வந்து இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதால பீப்புள் ஐ சஜஸ்ட் யூ யாராவது சர்ஜரி போகிறாங்கன்னா இன்னும் நல்லா கன்சல்டேட் பண்ணிட்டு ஸோ நாங்கள் நிறைய டாக்டர்ஸோட டைப் வச்சுருக்கோம் லைக் தட். ஸோ அவங்க வந்து நல்லா சஜஸ்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ வி நீட் அ மெடிக்கல் கவுன்சில் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக் இல்லை. ப்ரைவேட் டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கொண்டு வந்துட்டாங்க இதை பற்றி பண்ணுறதுக்கு. பட் கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. சார் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. இந்த சர்ஜரி பார்த்தீங்கன்னா விளக்கத்துக்கு எங்களுக்கு ஆதி கொடுக்கலன்னு தான் சொல்ல முடியும். இந்த சர்ஜரி இஸ் மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி சர்ஜரி. இப்போ எல்லாமே ஏன் சீரியஸாக இப்போ இருக்க காலகட்டத்தில் பொதுவாக ஜஸ்ட் லைக் யாரும் சர்ஜரியே இல்லை ஒரு விஷயத்தை பண்ணது இல்லை. எந்த அட்வான்ஸ் என்ன இருக்குது ஓடிட்டாக இருக்கும் அந்த மாதிரி இது எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் 20 years தான். பட் அதை இந்தியாவில் கொண்டு வந்தது ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் இருக்க முடியும். அண்ட் டெல்லியில் பண்ணுறாங்க, அண்ட் பெங்களூரில் பண்ணுறாங்க, அண்ட் சென்னையில் பண்ணுறாங்க. சென்னையில் பண்ணல, கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க. ஸோ லோக்கலாக பக்கத்தில் இருந்து டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட அவைலபிலிட்டி கேட்டு இந்த சர்ஜரி பண்ணுறாங்க. சார் 100% ஐம் ஷோர் 70% கண்டிப்பாக இருக்கும். 70 to 80 கண்டிப்பாக இருக்கும். இந்த ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த யூட்ரஸ் அந்த பக்கமாக போகும், இது அங்கே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு ஆணோட உடலுக்கு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தேவைப்படுறது டெப்த் இருக்குமோ அது ப்ராப்பராக இதில் அச்சீவ் ஆயிருக்கு இந்த டெக்னிக்ல. ஆனால் இதுக்கு கைடன்ஸ் தேவை. நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சர்ஜரி பண்ணிட்டு வந்தால் முடியாது. ப்ரீ அண்ட் போஸ்ட் கேர் எல்லாமே இருக்கும். ஒரு 3 மாதம் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். And yes, still I'm living with that happiness that because of the surgery only. நான் சஜஸ்ட் பண்ண காரணம் அதுதான். இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க நியூஸ் எல்லாமே, நிறைய பேர் திருநங்கை தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் வாழ்க்கையை வேணாம்னு சொல்லிட்டு போயிறாங்க, என் காதலை ஏமாத்திட்டா சொல்றாங்க. பட் இது அப்படி இல்லையே. ஸோ ஏமாத்தாலும் டோன்ட் ஈவன் கேர் அபவுட் இட். இட் இஸ் அபவுட் இட். நம்ம வாழ்றதுக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு மாற்றி வந்ததுக்கு அப்புறம் நாம ஏன் இதை பற்றி கவலைப்படணுன்றதுக்கு இந்த சர்ஜரி ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நான் மனவலிமையோட இருக்கேன், நிறைய திருநங்கைகளும் மனவலிமையோட இருக்காங்க இந்த சர்ஜரிக்கு அப்புறம். ஸோ ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணணும். எனி சர்ஜரிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, 100% வராதுன்னு சொல்லவே முடியாது இல்லையா? வணக்கம், என் பேர் அருள் பிரகாஷ், குடல்நல மருத்துவர். நானும் டாக்டர் தருண் ஜார்ஜ் என்னோட கலீகும் இங்க இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிற நேரத்துல we did an innovative procedure. ஒரு நூதனமான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, ஒரு யங் டிரான்ஸ் கேர்ள் அவங்க வந்து ஒரு சிக்மாய்ட் கோலன் வெஜினோபிளாஸ்டி அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் அஃபர்மிங் சர்ஜரி ஒன்று அண்டர் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுல ஏற்பட்ட சில சேஞ்சஸ்னால ஒரு குடலுக்கும் அந்த பிறப்பொருக்கும் சின்ன கம்யூனிகேஷன் மாதிரி வந்திருக்கு. அதை அடைக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம ஈடுபட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது பெருசா ஒர்க் அவுட் ஆகலைன்றதுனால ரெண்டாவது அதே மாதிரி பண்றதுக்கு பதிலாக சர்ஜரி பண்ணலாமா இல்லை எண்டோஸ்கோபி மூலமாகவே திரும்ப செய்யலாமா அப்படிங்கிறப்போ எண்டோஸ்கோபி மூலமாகவே ரொம்ப கஷ்டம் இல்லாம ஜென்டல் அனஸ்தீஷியால 2 எண்டோஸ்கோபி மூலமா உள்ள போய் அந்த ஹோலை கண்டுபிடிச்சு அது உள்ள ஒரு பேட்ச்னு ஒரு பொருள், அதாவது நம்ம செல் இன்னொரு செல்லோட சேர்ந்து வளர்றதுக்கு ஏதுவா ஏற்படுற ஒரு பேட்ச் உள்ள வச்சு ஒரு கிளிப் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளிப் வச்சு க்ளோஸ் பண்ணதுனால அந்த 2 பாதைக்கும் உள்ள கம்யூனிகேஷன் பிளாக் ஆயிடுச்சு. அண்ட் தட் வில் ஹெல்ப் ஹர் டு ஹேவ் அ கம்ஃபர்டபிள் லைஃப் அஹெட். ஸோ அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணதுனால இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். இது வந்து சர்ஜரி மூலமா பண்ணாம எண்டோஸ்கோபி மூலமா ஒரு நியூவர் டெக்னிக் மூலமா பண்ணதுனால வி தாட் வி வில் send a message across. அதுக்காக தான் நம்ம இங்க புரிஞ்சிருக்கோம். Thank you. Yeah, I'm Madangi. This is 22 years trans girl. So நான் என்னோட ஜெண்டர் கன்வர்ஷனுக்கு சிக்மாய்ட் கோலோவெஜினோபிளாஸ்டி அப்படின்ற ஒரு சர்ஜரி பண்ணேன். இந்த சர்ஜரி மோஸ்டா டிரான்ஸ் உமன்ஸ் வந்துட்டு பண்ணக்கூடிய சர்ஜரி, அவங்களோட பாலின மாற்று அறுவைக்கு வந்துட்டு பண்றக்கூடிய சர்ஜரி இது. ஸோ இந்த சர்ஜரி இட்ஸ் சம்திங் அட்வான்ஸ் சர்ஜரி. ஐ மீன் நம்மளோட வயரை ஓப்பன் பண்ணி சிக்மாய்ட் கோலன் சொல்லக்கூடிய குடல் பகுதி எடுத்து கன்செஷன் பண்ணி நமக்கு வெஜினல் கேனல் ரெடி பண்ற ஒரு சர்ஜரி. அது பண்ணி வித்தின் அ ஃபியூ மந்த்ஸ்ல ஐ ஹேட் அ சர்ஜரிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். அப்போ நான் டாக்டர் மீட் பண்ணி எனக்கு அப்போ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் என்ன பண்ணாலும் ஓடிஎஸ்சி கிளிப்பிங் வந்துட்டு போட்டாங்க. ஈவன் தோ அது அந்த ஓடிஎஸ்சி கிளிப்பிங் வந்துட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கல. ஸோ அகெயின் ஆஃப்டர் 3 months ஐ ஹேட் அ சேம் காம்ப்ளிகேஷன்ஸ்.
ஸோ ஆன் தட் கேஸ் நான் என்னோட மென்டார் அப்ரோச் பண்ணி மகிதா மேம் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு டாக்டர்ஸ் வந்துட்டு தருண் ஜாப்ஸ் டாக்டர் ஒன்று எக்ஸாமைன் பண்ணாரு. Examined பண்ணக்கப்புறம் they have taken CT scans and MRI scans and they have identified as a small fiscus communication opening is there into my vaginal canal. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா சேம் ஓடிஎஸ்ஏ கிளிப்பிங் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம், அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம மெத்தட் போட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தே ஹேவ் இன்ட்ரோடியூஸ்ட் அ நியூ பெரிகார்டியல் பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்துட்டு நியூவா இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் வி ஹேவ் டு க்ளோஸ் தி பேட்ச் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ தட் எண்டோஸ்கோபிக் மூலியமா ரெண்டு சைடுமே எண்டோஸ்கோபிக் மூலியமா பண்ணி தே கிரியேட்டிங் ஏபிசி ப்ரொசீஜர் டு கிரியேட் wound. After that they insert the patch. After that we have to close the clip. So இந்த மூணு ப்ரொசீஜர் பண்ணி எனக்கு ஜென்ரல் செடேஷன் கொடுத்து ப்ரொசீஜர் வாஸ் சக்சஸ் uneventfully. So I hope it gives a better result. So that's it. கம்யூனிட்டிக்கு என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் எங்களோட கம்யூனிட்டியில மெயினா சர்ஜரிக்கு தான் மெயினா எல்லாருமே வந்துட்டு பாடுபடுவாங்க. பட் எல்லாராலையும் வந்துட்டு இவ்வளோ காஸ்ட்டை வந்துட்டு பியர் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்வேன்னா பொறுமையா வந்துட்டு பெஸ்டான ஒரு சர்ஜரியை வந்துட்டு மேற்கொள்றது நல்லது.